ஃபோன் பண்ணி சொல்றாரு, என் முன்னாடி என் பொண்டாட்டி நான் புலா விட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறேன், 2 பேரும் சண்டை போட்டோம். சண்டை போட்டோடனே சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் நண்பர்களே. சொல்ல வந்தது சொல்லிடுவோம். அப்போ அவங்க என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், 2 பேரும் சண்டை போட்டோம். இன்னும் அந்த முன்மணி கோபத்தில் என் மனைவி புலா விட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு போயிடுச்சு. கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க புலா விட்டு முடிஞ்சு வச்சு அவள் தான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றது. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ அவருக்கு புலாவின் சட்டங்கள் என்ன, புலா என்றால் என்ன என்பதை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பக்கம் இருக்கிறது. எனவே அந்த சட்டத்திற்கு முன்னாக இப்போ நம்ம டெஸ்ட் டியூப் பேபி பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சர்ஜரி வகையிலேயே நமக்கு இன்னொரு சட்டத்தையும் இப்போ விளக்க வேண்டியது இருக்கு. இரத்த தானம் செய்தல். இப்போ கடைசியாக முடிக்கும் போது நம்ம அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால், இந்த உடல் உறுப்புகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கிஃப்ட், அது அல்லாஹ்வால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க. அந்த சஹாபி பகலும் நோன்பு வச்சார், இரவும் நோன்பு வச்சார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா இபாதல்லாஹ் அலம் உஃபிருக இன்னக தஸூமுன் நஹார வ தகூமுல் லைல. நீ வாரெல்லாம் நோன்பு வைக்கிற, இரவு முழுசும் விழிச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. டெய்லி நோன்பு வச்சிட வேண்டியது, டெய்லி இரவு ஃபுல்லாக முடிச்சிருக்க வேண்டியது, இப்படி சேரையாமே இது உண்மையான்னு கேட்டாங்க. பலா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலா தஃஅல், அவ்வாறு செய்யாத, தொடர்ந்து நோன்பு வைக்காத, தொடர்ந்து இரவு முழுசும் குளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சும் வாஃப்தர் தும் வனும், கொஞ்ச நோன்பு போய் அவரை விட்டுரு, கொஞ்ச நேரத்துக்கு வளர்ந்து அப்புறம் தூக்கியோ, இரவு முழுவதும் நின்று வளர்ந்து முடிச்சே இருக்காத, அதை இரவு பாலெல்லாம் தொடர்ந்து நோன்பு வச்சுட்டே இருக்காத சொல்லிட்டு சொன்னாங்க. فَإِنَّ لِجَسَدِكَ عَلَيْكَ حَقًّا وَلِعَيْنِكَ عَلَيْكَ حَقًّا. எப்படி நம்முடைய குழந்தை, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, நம்முடைய மனைவி, அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதுபோன்று இந்த உடல் இதற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உன் கண்ணுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமை நிறைவேற்றுதுன்னா அதற்கான ரெஸ்ட் கொடுத்து தூங்குறது. உன் உடலுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கிறது, அதையும் நிறைவேற்றுவது உன் மீது ஃபரல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்கள் கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய ஆத்மா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நமக்கு அமானிதம் என்ற அடிப்படையில் இருக்கும்போது இரத்த தானம் செய்யலாமா, அதே மாதிரி கண் தானம் செய்யலாமா, உடல் உறுப்புகள் தானங்கள் எல்லாம் செய்யலாமா என்ற அந்த வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. எனவே இப்ப இன்றைய காலத்துல ரத்தம் என்பது ஒரு வியாபாரம் செய்யப்படுகிறது. ரத்த தானங்கள் நிறைய டொனேஷன் செய்யப்படுது. இதெல்லாம் ஜாயிஸா? இந்த மாதிரி ரத்தத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது கூடுமா என்று பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரத்தம் என்பது மனித உடல்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு மனுஷன், சராசரி மனுஷனுக்கு 5 to 6 லிட்டர் ரத்தம் இருக்கும்.
அதுலேருந்து அவனுக்கு குறையும் பொழுது தான் அவனுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் தான் வருது. அதே நேரத்தில் மனிதன் வந்து எத்தனையோ விஷயங்களை தயார் பண்ணுறான், அந்த ரத்தத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியும். ரத்தத்தை போல அது ரத்தத்துக்கு மாற்றமாக வேற ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ கூட தயாரிப்பா பெரிய மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அந்த ரத்தத்துக்கு பதிலாக அவனுக்கு எந்த ஒரு மாற்று மிஷினையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன பண்றான் மனுஷன், 100 மனிதன் போய் அதை தானமா கேட்கறான், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ரத்தத்தை அடுத்தவர்களுக்காக தானம் செய்வது கூடுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரத்தத்தை தானம் செய்வது கூடுமா? இப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ரகுரத்தா இருக்கும் பொழுது ரொம்ப அவசியமான தேவையா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து தானம் செய்வது கூடும். இப்போ அதுக்கு வந்து சொல்றாங்க, அது வந்து தூய்மை மகந்தூரால், அதாவது ஒரு அவசியமான நிலையில தடுக்கப்பட்ட ஒன்றையும் நம்ம பயன்படுத்துவது ஜாயிக்கிறது ஒரு புள்ளி காய்தா புதுல இருக்கு, ஒரு பொதுவான சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம ரத்த தானம் செய்வது என்பது கூடும். ஏன் அல்லாஹ் தஆலாவை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத வ தம்ம வ லஹ்மல் கின்ஸீர், எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அழைக்கப்பட்டது எல்லாத்தையும் அல்லாஹ் ஹராம் என்று சொல்லிட்டு கமனித்துற வைர பாகின் வதா ஆகின் வதா இஸ்மாலே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் அதை வந்து எந்த ஒரு பாவமும் இல்லாம அல்லது எந்த ஒரு அவசியம் தேவை முக்கிய தேவைக்காக வேண்டி அதை வந்து யார் பயன்படுத்துறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாவம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நபிசுல்லாஹுடைய சிலமே வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அதுல ஒரேனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நோய்க்கான ஷிஃபா வந்து ஒட்டகத்தினுடைய சிறுநீர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அவருக்கு ஜாயிஸ் ஆக்குறாங்க. இதை வச்சு பத்தாவது ஆளும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கடைசியில அவனுடைய உயிர் போயிடும் என்ற நிலைமையில இருந்தா அந்த நேரத்துல அவன் வந்து ரத்த தானமோ ரத்தத்தை கொடுப்பதோ அல்லது பன்றியுடைய கறியை சாப்பிடுவதோ அல்லது இறந்த போன ஒரு உடலினுடைய கறியை சாப்பிடுவதோ ஒரு மனுஷனுக்கு ஜாயிஸ் என்று இந்த 10வது ஆளுமைக்கு சொல்றாங்க. இதன் அடிப்படையில ரத்த தானம் ஜாயிஸ். எப்ப நம்ம ரத்த தானம் ஜாயிஸ் சொன்னோமோ அப்பே நமக்கு ஒரு கேள்வி வரும், ஒருவர் ரத்த தானத்தின் மூலியமாக அவர் வந்து ரத்த உறவா ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. எனவே ரத்த தானத்தின் மூலியமா ஒருத்தர் வந்து ரத்த உறவா ஆகுவாரான்னு கேட்டா அது ஆக முடியாது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு கேள்வி வருவோம், இன்னைக்கு ரத்த தானங்கள் செய்வது ஜாயிஸ். ஒருத்தர் போய் முதல்ல அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா ரத்த தானத்துக்குன்னா ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க, அவர் போவாரு, ஒருத்தர் யார் உடம்பு சொல்லி அவங்க எடுப்பாங்க, இங்கே வந்து இவருக்கு எடுத்திருப்பாரு, அப்படியே இவங்களுக்கு ரத்தம் வெளியே வரும், அதை சேகரிப்பாங்க, அப்படி அவங்களுக்கு பேரு. ஆனா இன்றைய காலத்துல என்ன பண்றாங்கன்னா ரத்த தானத்துக்காக வேண்டி பிளட் டொனேஷனுக்காக வேண்டி பேங்க் அந்த இடத்துல வந்து ரத்தத்தை வந்து யாரெல்லாம் தானம் செய்ய விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து கொடுத்துட்டு போய் அந்த இடத்துல அதை சேமிக்கப்பட்டு அதை கொடுக்கப்படுது. இது ஜாயிஸா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுவும் அதே மாதிரிதான். இப்ப முதல்ல வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கும். அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல ரத்தம் தேவைப்படும், டக்குன்னு அந்த இடத்துல இருக்கவங்க போய் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எல்லாராலையும் எல்லாத்துக்கும் போய் ரத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா ரத்தத்தை வந்து 8 வகையா பிரிக்கிறாங்க. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நானும், அதே மாதிரி ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி 8 வகையா பிரிக்கிறாங்க. எந்த ரத்தம் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் கொடுக்க முடியும். ஆனா இன்றைய காலத்துல பார்த்தோம்னா இந்த ஆக்சிடென்ட்கள் அதிகமாயிருக்கு. திடீர்னு ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரே நேரத்துல 50 பேருக்கு ரத்தம் தேவைப்படுது, 60 பேருக்கு, 100 பேருக்கு ரத்தம் தேவைப்படுது. இந்த நேரத்துல நம்ம ரத்தம் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரே நேரத்துல 50 பேர் 60 பேர் அவங்க குரூப்ல உள்ளவங்களே வரணும்னா அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நேரத்துல நிறைய உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது. இதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னா எந்த 30 பேருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணாங்கன்னா புதிய பிளட் பேங்க், பிளட் டொனேஷன் பேங்க் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு யாரெல்லாம் ரத்த தானம் செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் வந்து கொடுக்கலாம். அவங்களுடைய ரத்தத்தை எல்லாம் சேமித்து வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை
நிகழும் பொழுது அந்த பிரச்சனை நேரத்துல போய் அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த நேரத்துல அவங்கள மீட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெட் பேங்க் வந்து கொண்டு வராங்க. இது ஜாயிதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுவும் அதே மாதிரிதான். அலுவலகத்துக்கு உயிர் மக்கள் தடுக்கப்பட்டது வந்து அவசியமான நேரத்துல வந்து ஜாயிதோட அடிப்படையில இது வந்து இன்றைய காலத்துல வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது, ரத்தம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதன் காரணமாக இதன் அடிப்படையில வச்சு பார்த்தோம்னா இது வந்து ஜாயின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஏன் இப்ப ரத்தத்தை வந்து டொனேஷன் பண்ணலாம். இதே மாதிரி ரத்தத்தை விற்கலாமா? ரத்தத்தை வந்து ஒரு காசு கொடுத்து விற்கிறாங்க. எப்படி கம்பு சாராயம் என்பது ஜாயிதுல ஹராமான பொருள். அதே போல ரத்தமும் ஒரு ஹராமான பொருள். அதை எப்படி விற்கிறது ஜாயிதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பக்காவா முஜாஹிதார் என்ன சொல்றாங்கன்னா அலிகள் எல்லாரும் பாசிட்டிவ் அவங்க போனவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்கெல்லாம் அலிகள் எல்லாரும் பாசிட்டிவ் எல்லாரும் தான் ஹராமான ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயை வாங்கி விளக்கு தெரிவதற்காக பயன்படுத்தினாங்க. இதன் அடிப்படையில பார்த்தோம்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாப்பாட்டுக்கு ஹராமா இருக்கோ சாப்பாட்டுக்கு ஹராம் என்பதன் காரணமாக அது நமக்கு வேற ஒரு தேவைக்காக வேண்டி வாங்குவதும் ஹராம் என்று நம்மளால சொல்ல முடியாது. வேற ஒரு தேவைக்காக நம்ம வாங்குவது ஜாயிஸ் என்றுதான் சொல்லணும். அப்படிங்கிற அடிப்படையில பத்தாவது முஜாஹிதாவின் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் வந்து ரத்தத்தை அவசியமான ரத்தத்துல வழியே இல்லை காசு கொடுத்துதான் வாங்கியாகும் அப்படின்னு இருந்தா நம்ம ரத்தத்தை காசு கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ரத்த தானத்துக்காக வேண்டி முகாம்கள் தான் நடத்துறாங்க. முகாம் திடீர்னு ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல ரத்த தானத்துக்கு 6000 கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஜாயின் தான் கேட்டீங்கன்னா பிளட் பேங்க்ல வந்து நம்ம ரத்தத்தை சேகரிக்கிறதுனா வாங்க சொல்லுமா சொன்னா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துல முகாம் போட்டு அந்த நேரத்தில் அவங்க யாராவது விருப்பப்படுறவங்களும் அவங்க கொடுத்தாதான் மட்டுமே அந்த கொடுத்தால் மட்டுமே நமக்கு ரத்தத்தை சேகரிக்க முடியும். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு இந்த ரத்த தான முகாம் போடுவதும் ஜாயின் என்று தெரிகிறது. இன்றைக்கு ரத்தத்தை வந்து கொடுப்பது ஜாயின் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா ரத்தத்தை நம்ம கொடுப்பதற்கு ஜாயின். ஆனால் ஒரு சில சரத்துகள் என்ன, ஒரு டாக்டர் ஒரு நல்ல டாக்டர் வந்து இவருக்கு வந்து ரத்தம் கொடுக்காட்டி உயிருக்கு ரொம்ப ஆபத்து, இந்த வழியே இல்லை ரத்தம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரத்தம் கொடுக்கலாம். அதே போல இந்த ரத்தம் கொடுக்கறது பதில் வேற மருந்து யூஸ் பண்ணா உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம ரத்தத்தை விட்டு தவிர்த்து அந்த மருந்து பக்கம் போறதுதான் நல்லது. அதே போல நமக்கு வந்து ரத்தத்தை பயன்படுத்தினா ஒரு நோய் சீக்கிரமா சரியாயிடும். அதே நேரத்துல வேற மருந்துகளை பயன்படுத்தினா அந்த நோய் சரியாகிறதுக்கு தாமதமாகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல அந்த வேற மருந்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு நல்லதே தவிர இந்த ரத்தத்தை பயன்படுத்துவது அந்த நேரத்துல நல்லது இல்லை. அதே போல இன்றைக்கு உணவு கேள்வி என்ன வருதுன்னா ரத்தத்தை பயன்படுத்துவது ரத்த தானம் செய்வது போல அடுத்து வேறு உறுப்புகள் கண் தானம், கிட்னி தானம், நுரையீரல் தானம் இது போல உறுப்புகளை எல்லாம் தானம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பார்வை, அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த காது கேள்வி, அவனுடைய கல்வி எல்லாத்துக்கும் அவனுக்கு வந்து கேள்வி கணக்கு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை கொண்டு போய் அடுத்தவருக்கு தானம் செஞ்சுட்டா அது வந்து எப்படி அல்லாஹ் இதுக்கு நமக்கு புரியுது. இந்த எல்லா வஸ்துகளும் அல்லாஹ்வுடைய அமானத். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தானம் செய்வது என்றால் அது வந்து அவனுடைய பொருளாக இருந்தாலும் அவனால தானம் செய்ய முடியும். ஒரு கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா அதை நான் அடுத்தவருக்கு தர்மம் செய்யணும்னா அந்த 10 ரூபாய் என்னோட 10 ரூபாவா இருந்தாலும் நான் வந்து அதை கொடுக்க முடியும். இந்த அடிப்படையில பார்த்தோம்னா மனித உடல்ல ஓடக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் அந்த மனிதனுக்கு சொந்தமானது இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மனிதன் இடத்துல அமானத்தை கொடுத்திருக்காருன்னா அதை நம்ம வந்து அல்லாஹ் மட்டும் திருப்பி கொடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில எந்த ஒரு விஷயத்தையும் உடல்ல உள்ள கண்ணையோ அல்லது கிட்னியோ எதையுமே வந்து நம்ம தானம் செய்யக்கூடாது என்று சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை அந்த வழியே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கணவன் இல்லாத தன்னுடைய வாழ்வாதாரமே ஒரு இது மோசமாயிரும் என்ற நிலைமையில இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல ஒரு கிட்னியை வந்து அதே போல அந்த மனைவிக்கு ஒரு கிட்னி இருந்தா குறைச்சிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல 2 கிட்னி இருக்கிறதுனால ஒரு கிட்னியை தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க.
அதே போல ரெண்டு ஈரல் நுழையீரல் இருக்கு, அந்த நேரத்துல ஒரு லங்ஸை ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அதனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற அடிப்படையில அந்த ஒரு லங்ஸை மிக இக்கட்டான சூழ்நிலை, இந்த வழியே இல்லை, இவருடைய மூலியமாக தான் நம்மளே வாழ்றோம் அப்படிங்கிற அடிப்படையில ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அது போல கொடுப்பது நமக்கு ஜாயிஸ் என்று சொல்லி சொல்றாங்க. இதுபடி பார்த்தோம்னா அடுத்தது இதுல நமக்கு ஒரு உறுப்பை நம்மளால தானம் செய்வது என்பது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் போகும். அதே நேரத்துல இப்ப நம்ம தானம் செய்யல, சிலாத்துல யாரும் தானம் செய்யல, அதே காப்பி ஒருத்தர் நமக்காக வேண்டி டொனேஷன் பண்றாரு, தானம் செய்யறாரு, அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாமா? உதாரணத்துக்கு நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு காஃபி நமக்காக வேண்டி கிட்னி டொனேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதை வாங்கி நம்ம வச்சுக்கலாமா என்று பார்த்தோம்னா அந்த உயிர் மசூரா அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அந்த காஃபியுடைய கிட்னியை வாங்கி வைத்துக் கொள்வது வேற வழி இல்லாத பட்சத்துல நம்ம அதை வாங்கி வைத்துக்கொண்டு ஜாயிஸ் என்று சொல்லலாம். அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈரலாக இருந்தாலும் நுரையீரலாக இருந்தாலும் நம்ம வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை வாங்கி வைத்துக் கொள்வது ஜாயிஸ் என்றுதான் சொல்றாங்க. ஆகவே என்பவர்களே, நம்ம ரத்த தானம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த தானம் செய்வது என்பது இந்த 4 ஷரத்துகளுக்கு உட்பட்டு இருந்தால் இந்த ரத்த தானம் என்பது கூடும். அதே போல உடல் உறுப்புகள் மற்ற உறுப்புகள்லாம் தானம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உறுப்புகள் மிக அவசியமான கட்டம், வேற வழியே இல்லை, இந்த நேரத்துல நம்ம தானம் செஞ்சாதான் நம்மளால வாழவே முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல தானம் செய்யலாம். அதே போல ஒரு காஃபி நமக்காக வேண்டி தானம் செஞ்சா அதை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தரூருக்கு நமக்கு ரொம்ப அவசியமான கட்டம் என்றால் அந்த நேரத்துல வாங்கி யூஸ் பண்ணுவது ஜாயிஸ் என்று சொல்றாங்க. இதுதான் தத்துவான